الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: اللهم حبب الموت إلى من يعلم أني رسولك. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه. يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد. مجير أرضي وخذ بيدي مدى مددي. خليفة الله فينا محي الدين. புகழனைத்தும் ஏகவல்லம் நாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனின் சலாத்தும் சலாமும் சர்க்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ புனிதம் நிறைந்த முஹர்ரம் மாதத்துடைய கடைசி ஜும்ஆவில் 5வது ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்ஆ நன்னாளின் பொருட்டினாலும் முஹர்ரம் மாதத்தின் பொருட்டினாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளை, நாட்டு திட்டங்களை, ஹாஜத்துகளை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தந்திடுவானாக. நமக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துகள், நோய் நொடிகள், கண்ணேறுகள், சிகறுகள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள் என்று எந்தெந்த தீங்குதல்கள் எல்லாம் இருக்குமோ எல்லா விதமான தீங்குதல்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திடுவானாக. நாம் செய்கிற எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா அவன் பொருத்தத்தோடு அதை கபூல் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாடும் பொழுது நமக்கு கண்ணெதிராக நம்முடைய செவிப்படுதல்களின் மூலமாக செய்திகளாக நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும், நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அதை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான். அதிலிருந்து நாம் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் சில செய்திகளை எச்சரிக்கையாகவும் அல்லாஹ் தஆலா இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறான். சமீபத்தில் நாம் கேள்விப்படுகிற செய்திகள், நமக்கு வர செய்திகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் மரணத்துடைய செய்திகள். அந்த மரணங்கள் விதவிதமான மரணங்களாக. நேற்றைய தினம்
ரஷ்யாவுடைய ஒரு விமானம் அது லேண்ட் ஆகிற 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மாயமாக மறைஞ்சிருச்சு. சில நேரங்கள் கழித்து, சில மணி துளிகள் கழித்து அது ஒரு வேறு இடத்தில் வெடித்து சிதறி அதில் இருந்த 50 பேர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்கிற செய்தி நாம் கேட்கிறோம். இதே போன்று சமீப காலமாக விமானத்தில் இருந்த ஏர் இந்தியா விமானத்தில் இருந்த 350க்கும் மேற்பட்ட மனிதர்கள் வஃபாத்தான செய்தி, இப்படி நாம் பல்வேறு விதமாக நாம் செய்திகளை கேட்கிறோம். இப்படி வருகிற செய்திகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது? ஒவ்வொரு செய்திகளிலும் சில நுட்பமான விஷயங்கள். 2 நிமிடத்தில் தரையிறங்க வேண்டிய விமானம் அந்த 2 நிமிடத்துக்கு முன்னால் அதில் இருந்தவர்கள் வஃபாத்தாகிறார்கள் என்று சொன்னால், அல்லது விமானத்தில் ஏறி 2 நிமிடமே ஆகிறது, ஆனால் அதற்குள் விமானம் வெடித்து சிதறுகிறது என்று சொன்னால், இப்படி பல்வேறு கோணங்களில் நாம் வருகிற செய்திகளை பார்ப்போமே, ஆனால் அடுத்த நிமிடம் அடுத்த நொடி நமக்கு உறுதி இல்லை என்பதை இது சொல்ல வருகிறது. இன்னும் பல செய்திகளை நம்ம கேட்போம். அப்படி கேட்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு வரக்கூடிய படிப்பினைகளை நாம் படிப்பினைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சீனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அதே போன்று சீனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அஸ்-ஸஈது, சீதேவி யார் என்று சொன்னால், மன் உகித பி கைரி, பிறரை கொண்டு யார் படிப்பினை பெற்றுக் கொள்வாரோ அவரே சீதேவி என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார். சில விஷயங்கள் நம்முடைய காதுக்கு வரும். இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, திருமணத்தில் இப்படி பிரச்சனை அப்படின்னு நமக்கு வரும் பொழுது நமக்கு என்ன தோணும்? நம்ம இப்படி இருந்துடக்கூடாதுன்னு நமக்கு தோணும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக வரும் பொழுது மரணத்துடைய செய்திகளும் நமக்கு வரும். அந்த மரணத்துடைய செய்திகளிலும் நாம் துஆ கேட்டுக்கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், இப்படி எனக்கு ஒரு மௌத்தை தந்துறாரு. யா அல்லாஹ், என்னுடைய மௌத்தை சிறப்பானதாக ஆக்கிவை. சிறப்பான மௌத்து அப்படின்னு சொல்றதை கொண்டு ஒரு சின்ன ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத் இருக்கு இல்லையா, அது ஆக சிறந்த மௌத். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, திடீர் மரணத்தை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியிருக்காங்க. அதுல ஹதீஸ்ல ஒரு வார்த்தை வருது, அல்லாஹும்ம இன்னி நஊது பிக மின் மௌத்தில் ஹமீர், அதாவது கழுதையுடைய மௌத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கழுதை எப்படி மௌத்தாகும் அப்படின்னா, அது எப்படி மௌத்தாகுதுன்னு அவனுக்கு அதுக்கே தெரியாது, எப்போ மௌத்தாகுன்னு அதுக்கே தெரியாதான். அப்படி மௌத்தாகக்கூடிய அந்த மரணத்தை விட்டும், திடீர் மரணத்தை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். சிறந்த மௌத் எது? குடும்பங்கள் சூழ இருக்க திடீரென்று நாம் மௌத்தாகி விடாமல் நம்முடைய மௌத் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பொழுது எல்லாரையும் பார்த்துட்டு குடும்பத்துக்கு முன்னாடி சலாமத்தான முறையில் போய் சேர்றது தான் சிறந்த மௌத்து. அதே கெட்ட மௌத்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இஹ்யா உலூமுத்தீன் ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் அவர் இருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் கிதாபுகள் அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தை ஜப்பார், அதாவது சர்வாதிகாரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கிறது, எனக்கு மீறி எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு. எந்த அளவுக்குன்னா, அவருடைய குடும்பத்திடத்தில் கூட அவர் எப்படி நடந்து கொள்வார் என்றால், அவருக்கு ஒரு தனி ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள இவருடைய பர்மிஷன் இல்லாமல் குடும்பத்தார்கள் கூட உள்ள வரக்கூடாது. இது குடும்பத்தை அடக்கி வச்ச ஒரு விதம். அப்படி அடக்கி வச்சிருக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கிற யாருமே ரூமுக்குள்ளே வர்றதுக்கு பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் திடீர்னு ஒரு ஆள் உள்ளே வந்தாச்சு, ரூமுக்குள்ளே வந்தாச்சு. அப்படி வந்ததை பார்த்த உடனே கத்த ஆரம்பிச்சிட்டார். யார் நீ? எதுக்கு வந்திருக்கிறீங்க? யாருகள் நீ உள்ளே வந்த? உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? இப்படின்னு கத்த ஆரம்பிக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்தவர் சொன்னார், நான் இந்த வீட்டுடைய மாலிக், இந்த வீட்டுடைய எஜமானனுடைய அனுமதி பெற்று நான் உள்ள வந்திருக்கேன். இந்த வீடு மட்டுமல்ல, அரசர்களுடைய அரசவையாகட்டும் மாளிகைகளாகட்டும் என்னை தடுக்கிறதுக்கு ஒருத்தனுக்கும் அதிகாரம் கிடையாது.
இவர் பேசின பேச்சுக்கு இந்த பேச்சை கேட்டவுடன் அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. அடுத்த வார்த்தை கேட்குறாரு, அந்த மலக்குல் மௌத், நீங்கள் தான் மலக்குல் மௌத்தா? நீங்கள் ஒன்றும் மலக்குல் மௌத்து இல்லையே அப்படின்னு கேட்கும் பொழுது வந்தவங்க சொன்னாங்க, நான் தான் மலக்குல் மௌத். அந்த வார்த்தையை கேட்ட உடனே இது முன்னாடி இருந்த பேச்செல்லாம் போயிடுச்சு. அதற்கு அடுத்ததாக வந்தவங்கிட்ட கேட்குறாரு, என்னை ரூஹை கைப்பற்றதுக்காண்டி நீங்கள் வரலையே, சும்மா பார்த்துட்டு போகிறது தான் நம்ம தெரியும், ரூஹை கைப்பற்றிடாதீங்க அப்படின்ற மாதிரி. பதிலுக்கு அவங்க சொன்னாங்க, நான் உன்னுடைய ரூஹை கைப்பற்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். அடுத்த கேள்வி வருது அவர்கிட்ட, என்னை எங்கே கொண்டு போவீங்க? என்னுடைய ரூஹை கைப்பற்றி எங்கே கொண்டு போவீங்க? பதிலுக்கு மலக்குல் மௌத் சொன்னாங்க, நீ எதை சம்பாதிச்சு வச்சிருக்கிறியோ, நீ மறுமைக்காக வேண்டி எதை சேர்த்து வைத்திருக்கிறாயோ, எந்த மாளிகையை கட்டி வைத்திருக்கிறாயோ அந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு போக வேண்டாம். பதிலுக்கு அவர் சொன்னார், நான் எந்த ஒரு மாளிகையும் கட்டி வைக்கல, எந்த ஒரு செல்வத்தையும் சேர்த்து வைக்கல, அப்போ என்னை எங்கே கொண்டு போவீங்க? பதிலுக்கு அந்த மலக்குல் மௌத் சொன்னாங்க, உன்னை நரகத்துக்கு கூட்டிட்டு போவேன். அப்படி சொன்ன பிறகு அந்த இடத்துலயே வச்சு துடிச்சு மௌத்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னை விட்டா ஆள் இல்லை, நான் தான் என்ன, எனக்கு கீழே தான் என்ன இருக்கணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு நபர், அவருடைய மௌத் இப்படி இருக்குது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்க்கணும், இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். மௌத்துடைய சிந்தனைகளோடு நீங்கள் வாழுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அக்ஸிரு ذிக்ர ஹாலிமில் லஸ்ஸாத், உங்களுடைய ஆசைகள் எல்லாம் ஒடுங்கக்கூடிய, உங்களுடைய மனோவிச்சைகள் எல்லாம் அழிக்கக்கூடிய அந்த மௌத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மட்டுமில்லை, ஒரு மனிதன் சிறந்தவனாக ஆகுவதற்கும் இந்த மௌத் ஒரு காரணமாக அமைகிறது. இப்போ இந்த நேரத்தில் அந்த மௌத்தானவர் வீட்டில் மௌத்தானார். ஆனால் இதே நேரத்தில் நம்ம கேட்கணும், இந்த செய்திகளை கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் என்னுடைய மௌத்தை என்னுடைய வீட்டில் ஆக்கிவேன். ஏன்னா பல ஜனாசாக்கள் தலை இல்லாமல் ஆக்சிடெண்ட் ஆகி, இன்னும் சொல்ல போனால் அடக்கம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாத ஒரு நிலையில் வேற எங்கேயோ ஒரு ஊருக்கு போய் அந்த இடத்துல மௌத்தாகிறது, இப்படியெல்லாம் நம்ம செய்திகள் கேள்விப்படுறோம். அப்போ அந்த மாதிரி செய்திகள் கேட்கும் பொழுது நாம் கேட்க வேண்டிய ஒரு துஆ, யா அல்லாஹ் என்னுடைய மௌத்தை ஹைரானதாக ஆக்கிவை, என்னுடைய மௌத்தை என்னுடைய வீட்டில் என்னுடைய குடும்பத்தார்கள் சுற்றம் சூழ இருக்க சிறந்த முறையில் எனக்கு மௌத்தை உடன் துவாக்கியது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்தும் அப்படிதான் அமைந்திருந்தது. நாம் கேட்க வேண்டியதும் அதுதான். இப்போ மௌத்தை பற்றி பேசுறதுனால எதுக்கு மௌத்தை பற்றி பேசுகிறாங்க, மௌத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்னாச்சுன்னு மௌத்து என்னது, சில பேரை பயமுறுத்துகிற மாதிரி மக்களை பயமுறுத்துகிறாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வருது, பேச்சுகள் வரக்கூடும். ஆனால் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ ஒன்று, இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லாஹ், அதே போன்று இமாம் நஸாயி ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள் எல்லாம் பதிவு செய்யக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹும்ம ஹப்பிபில் மௌத இலா மன் யஅலமு அன்னி ரசூலுக். யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துமார்களில் நான் உன்னுடைய ரசூல் என்று யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு மௌத்தை நீ பிரியமாக்கி வை. ரசூலுல்லாஹ்வை பரிபூர்ணமான முறையில் நேசிக்கக்கூடியவர்களுக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிபூர்ணமான முறையில் ஈமான் கொள்ளக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ, அல்லாஹும்ம ஹப்பிபில் மௌத இலா மன் யஅலமு அன்னி ரசூல். நமக்கு ஒருவேளை பயமாக இருந்தால் அந்த பயத்தை எப்படி போக்கலாம், நாம் மறுமையை நோக்கி மௌத்தை நோக்கி ஆசைப்படுவது எப்படி நமக்கு சாத்தியம் என்று சில விஷயங்கள் நாம் பேச இருக்கிறோம். உதாரணமாக சொல்ல போனால், வலிமார்கள் எல்லாம் மௌத்தை ஆசைப்படுகிறார்கள். காரணம் என்னென்று சொன்னால், அந்த மௌத் தான் இறைவனை சந்திப்பதற்கு ஒரு தடையாக அமைகிறது. இறைவனை போய் சேர்றதுக்கு மனுஷனுக்கு இருக்கிற ஒரு தடை மௌத். சில உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, 3 பேரை தவிர யாரும் மௌத்தை பிரியப்பட மாட்டார்கள். அதில் முதல் நபர், நம்ம மௌத்தாயிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாதவன் தான் மௌத்தை பிரியப்படுவான். சில பேர்
நம்ம மௌத்தாயிட்டா நிம்மதியாயிரும் அப்படின்னு நினச்சி மௌத்தை பிரியப்படுறவங்க இருக்கிறாங்க, தற்கொலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. அதே போன்று இன்னொரு வார்த்தை வருகிறது, அல்லாஹ்வுடைய கலா கதரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மௌத்தை பிரியப்படுவார்கள். நமக்கு பிரச்சனைகள் வருதா, அந்த பிரச்சனைகளுக்கு பல பேர் தீர்வாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் மௌத்து. மூன்றாவதாக சொல்கிறார்கள், யார் இறைவனை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மௌத்து பிரியமானதாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு உதாரணம், இமாம் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பெருநாளுடைய வேளையில் மக்கள் எல்லாம் பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது, எல்லாம் சந்தோஷமா இருக்கும் பொழுது, கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமைதியா இருக்கிறாங்க. அப்படி அமைதியா இருக்கும் பொழுது அவர்களுடைய சில சீடர்கள் போய் கேட்கிறாங்க, எதனால் அமைதியா இருக்கிறாங்க, எதனால் நீங்க அமைதியா இருக்கிறீங்க, ஊர் ஃபுல்லா ஈதுடைய பெருநாளுடைய சந்தோஷத்தை கொண்டாடி இருக்கிறாங்க, நீங்க அமைதியா இருக்கிறீங்க. அப்போ அந்த இடத்தில் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை, இது மக்களுக்கான ஈது. யதார்த்தத்தில் என்னை போன்றவர்களுக்கான ஈது எது தெரியுமா? நாங்கள் மௌத்தாகி கபரில் வைக்கும் பொழுது மலக்குமார்கள் நும் க நௌமத்தில் அரூஸ் என்று சொல்வார்களே, அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் எங்களுக்கு பெருநாள் என்று கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு சொல்றாங்க. அதனால தான் நம்ம அவர்கள் மௌத்தான அந்த நாளை, அதே போன்று அவர்கள் அடக்கம் செய்து அவர்கள் அந்த சுப செய்தியை பெற்ற நாளை, அவர்களுக்கான பெருநாளை நாம் கொண்டாடுகிறோம். உருஸ் அப்படின்னு வலிமார்களுக்கு அவர்களுடைய பெருநாள் எப்பொழுது அப்படின்னா அவங்க மௌத்தார நேரம். அதனால தான் நம்ம அதை கொண்டாடுறோம். இப்படி சாலிஹீன்களுக்கு மிக பிரியமான ஒரு விஷயம் அது மௌத்தாக இருக்கிறது என்பதை நாம் ஹதீஸ்களின் மூலமாகவும் சாலிஹீன்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நமக்கு சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அந்த மௌத்தை பிரியப்படுறது கிடையாது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்னா, அடுத்த நிமிஷம் மௌத்தை வரப்போகுது அப்படின்னு வாழ சொல்றது மார்க்கம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு மௌத்தே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு மௌத்தே கிடையாது, நம்ம சேர்க்கறதுலாம் நமக்கானதுதான் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இந்த காலத்துடைய சூழ்நிலைகள், கடன்கள் இல்லாத ஆட்கள் கிடையாது. எந்த பொருளை வாங்கினாலும் சரி அதில் ஒரு கடன் வாங்கிறதுக்கு தயங்கிறது கிடையாது. நாம் ஒன்றை யோசித்துக் கொள்ள வேண்டும், கடன் வாங்கிய நாம் ஒருவேளை கடன் வாங்கியாச்சு, அந்த கடனுடைய நடையில் மௌத்தானா நம்ம கடன்காரன மௌத்தாகும். இது நமக்கு பெருசாக தெரியுது இல்லை. சாலிஹீன்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போமே ஆனால், ஹலீஃபத்துல் இஸ்லாம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்ப்போமே ஆனால் அவர்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது. அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார், நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவங்க வீட்டில் ஒரு தேவை வருது. அதாவது பெருநாளுக்கு ட்ரெஸ் எடுப்போம் இல்லையா, அப்படி ட்ரெஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. வீட்டில் கேட்குறாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும், காசு கொடுங்க அப்படின்னு. பதிலுக்கு இவங்க சொன்னாங்க, போன மாதம் சம்பளம் முடிஞ்சு போச்சு. யாருக்குங்க? ஜனாதிபதிக்கு சம்பளம். போன மாதம் சம்பளம் முடிஞ்சிருச்சு, கையில் காசு இல்லை, விட்டுருங்க அப்படின்னா. வீட்டில் விட மாட்டாங்கல்ல. மறுபடியும் கேட்டாங்க, அடுத்த மாதம் சம்பளத்தை அட்வான்ஸாக வாங்கிக்கோங்க, அடுத்த மாதத்துடைய சம்பளத்தை நீங்கள் அட்வான்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க, அதில் செலவு பண்ணலாம், அடுத்த மாதம் கழிச்சுக்கலாம். பெரும்பாலான ஆட்களுக்கு வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பதில் பேசுறதுக்கு வழி இல்லை. அதே போன்று இவர்களும் அந்த ஹசானாவுடைய பொறுப்புதார் இடத்துல போய் கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா சாலிஹீன்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமானவர்களை சாலிஹீன்களாகவே அல்லாஹ் சேர்த்து வைக்கிறான் பாருங்க. அந்த ஹஜான்கிட்ட போய் கேட்குறாங்க, அடுத்த மாதத்துடைய சம்பளத்தில் கொஞ்சம் கொடுங்க, அடுத்த மாதம் கழிச்சுக்கலாம். பதிலுக்கு அவர் சொன்னார், அடுத்த மாதம் நீங்கள் ஹலீஃபாவாக இருப்பீங்கிறதுக்கு எனக்கு எழுதி கொடுங்க. அடுத்த மாதம் நீங்கள் ஹலீஃபாவாக இருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது, அதுக்கு உத்தரவாதம் கொடுங்க, நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன். இதே இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு கீழே இருக்கிறவங்க, நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க ஒரு வார்த்தை, ஒரு அறிவுரையோ அல்லது ஒரு யோசனையோ சொல்லிவிட்டால் அடுத்த வார்த்தை நமக்கு என்ன வருது? எல்லாம் எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு. ஆனால் சாலிஹீன்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்குது? அந்த சொன்ன உடனே அதை பாராட்டுறாங்க. நான் இவ்வளவு நேரம் என்னுடைய மனைவியுடைய பேச்சை கேட்டு மௌத்தை மறந்து வாழ்ந்துருந்தேன்,
நான் கஃப்ரத்தில் இருந்தேன், என்ன சரியான பாதைக்கு கொண்டு வந்ததுக்கு அல்லாஹ் தஆலா உனக்கு ஜஸாக்கல்லா, உனக்கு அல்லாஹ் தஆலா கூலி கொடுக்கட்டும் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு அடுத்த நொடி நமக்கு உத்தரவாதம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பேசிட்டு நான் மேலே போகணும்னு தெரியாது, இங்கே இருக்கிறவங்க வெளியே போவாங்களான்னு தெரியாது. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கே போயிட்டு இருக்குது? நம்ம எவ்வளவு 100 வருஷம் வாழ போகிறோம் அல்லது நமக்கு மௌத்து கிடையாது, எல்லாமே நமக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் முதலில் நாம் தௌபா கேட்டுக்கணும். மௌத்துடைய சிந்தனை இருக்கு இல்லையா, அந்த மௌத்துடைய சிந்தனை 3 விஷயத்தை கொடுப்பதாக சாலிஹீன்கள் சொல்லுகிறார்கள். முதல் விஷயம், யார் மௌத்துடைய சிந்தனையோடு வாழ்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஃபா பில் மௌத்தி வாஇதன். ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்வதற்கு பெரிய ஒரு ஆலிம்சா, பெரிய ஒரு அறிஞர் எதுவுமே தேவை கிடையாது. கஃபா பில் மௌத்தி வாஇதன். ஒருவருக்கு உபதேசம் செய்வதற்கு மரணமே போதுமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மரணத்தை நினைத்து வாழும் பொழுது அடுத்த நொடி நமக்கு நிச்சயம் இல்லை என்று வாழும் பொழுது நம்ம எப்படி மாறுறோம்? முதல் விஷயம் சொல்றாங்க, அவருக்கு தௌபாவுடைய பாக்கியம் கிடைக்கிறது. இந்த விஷயத்துல நம்ம பொதுவாக்கா இருக்கிறோம். சில விஷயங்கள் நம்ம செஞ்சிடறோம், சரி பின்னாடி மொத்தமாக கேட்டுக்கலாம், நமக்கு இன்னும் வயசு இருக்குது, என்ன வயசாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுவும் சொல்ல போனால் ஷைத்தானுடைய வஸ்வசாக்கள் உண்டு. ஷைத்தான் நமக்கு எவ்வளோ காலம் இருக்குது, அந்த காலத்தை நம்ம தௌபா கேட்டுக்கலாம், பின்னாடி தௌபா கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சிருவான். இது ஷைத்தானுடைய வஸ்வசா. இன்னும் சொல்ல போனால் பாவங்களை விட்டுருங்களேன், சில நல்ல விஷயங்கள் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், நாம் ஓத ஆரம்பிச்சிடணும். சின்ன ஒரு உதாரணம், அல்லது நம்ம தஸ்பீகளை ஓத ஆரம்பிக்கிறோம், ஸலவாத்துகளை ஓத ஆரம்பிக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் பொழுது ஷைத்தான் ஒரு எண்ணத்தை போடுவான், இன்னைக்கு வேணாம், அடுத்த நாளில் இருந்து ஆரம்பிச்சுக்கலாம், இது சரி வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இப்படி சில யோசனைகளை நல்ல விஷயங்களை செய்யணும்னு நினைக்கும் போது ஷைத்தான் போடுவான். அந்த நேரத்தில் நாம் உஷாராகிக்கணும். ஏன்னு சொன்னால், இதே இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இன்னொரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. பனீ இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் 2 சகோதரர்கள், அதாவது ஒரே தாய்க்கு பிறந்த 2 சகோதரர்கள், அந்த 2 சகோதரர்களில் ஒருவர் ஒருவரோட நேர் மாற்றமானவர். அண்ணன் தஹஜ்ஜுத்லாம் தொழுகிறார், இபாதத்தில் இருக்கிறார், ஆனால் கீழே இருக்கிற தம்பி குடிகாரன். கீழே இருக்கிற தம்பி எல்லா விதமான பாவத்திலும் மூழ்கி கிடைக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. ஒரே வீட்டில் மேல் தளத்தை அண்ணன், கீழ் தளத்தை தம்பி. கீழே எல்லா பாவமும் நடந்துட்டு இருக்கும், மேலே எல்லா இபாதத்தும் நடந்துட்டு இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அதை பார்த்த ஷைத்தான் வழி கெடுக்கணுமா இல்லையா? நேரம் மேலே போனான். ஷைத்தான்கிட்ட போய் சொன்னா, அந்த ஆபிதிட்ட போய் சொன்னா, நீ என்னப்பா வாழ்க்கையை வாழ தெரியாமல் இருக்கிற, உன் தம்பியை பாரு கீழே சந்தோஷமா இருக்கிறான், நீ ஏன் இப்படி இருக்கிற? அதுக்கு பதிலுக்கு அவர் சொன்னார், ஏன் இது என்ன தப்பு? இதுதான் இறைவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, அதனால நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இதை கேட்ட உடனே ஷைத்தான் அடுத்த வார்த்தை சொன்னா, நான் லவ்ஹுல் மஹ்ஃபூதில் பார்த்துருக்கிறேன். லவ்ஹுல் மஹ்ஃபூதில் உன்னுடைய செய்திகள் என்ன, நீ எப்படி வாழ்வ அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அல்லாஹ் தஆலா உனக்கு 60 வயசு எழுதியிருக்கிறான், நீ இப்போ 40 வயசுல இருக்கிற. உன்னுடைய ஆயுள் காலம் 60 வயசு, இன்னும் 20 வருஷம் இருக்குது உனக்கு. நீ அந்த 20 வருஷமோ அல்லது 19 வருஷமோ பாவம் செஞ்சுட்டு கடைசி ஒரு வருஷம் தௌபா கேட்டு நீ திரும்பி போயிட்டேன்னா அல்லாஹ் மன்னிச்சிடுவான் இல்லையா? அப்போ ஏன் விடுற அப்படின்னு செய்தான் போடுறான். அப்படி அதை கேட்ட உடனே, ஆமாம் இது நல்லா தானே இருக்குது, இது நம்முடைய நிலைமை, நமக்கு பின்னாடி காலம் இருக்குது, பின்னாடி தௌபா கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சிடுவான், இப்போ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அதே சிந்தனையை அவரிடத்துல போடலாம். இப்படி போடும் பொழுது அந்த மனிதர் ஆபிதாக இருந்தவர் கீழே வரார். வேற எங்கேயும் எதுக்கு போகணும், கீழே இருக்கிறான் தம்பி சந்தோஷமா, கீழே வந்துடலான்னு வரார். அதே நேரத்தில் ஷைத்தான் அதாவது அந்த கீழே இருக்கிற மனிதர், பாவம் செஞ்சுட்டு இருந்த மனிதர்
அவருக்கு அல்லாஹ் தஆலா மனசில் ஒரு மாற்றத்தை கொடுத்தான். அந்த மனுஷன் என்ன நினச்சாருன்னா, நம்ம ஒரே வீட்டில் இருக்கிறோம், மேலே இபாதத்து நடக்குது, கீழே பாவம் நடக்குது, நம்ம மாறிட்டா என்ன, நம்ம ஏன் இந்த பாவத்தை செய்யணும் அப்படின்னு தம்பி மாறுறோம். மாறி சரி நம்ம வேற எங்கேயும் போய் தௌபா கேட்க தேவையில்லை, நேராக அண்ணன்ட்டே போயிடுவோம் அப்படின்னு தம்பி மேலே ஏறுறான். ஒரே வீட்டில் அண்ணன் மேலே தம்பி கீழே, அண்ணன் மாதிரி கீழே வர்றாரு, தம்பி பாவத்தில் இருந்த மாதிரி மேலே போகிறார். இப்போ 2 பேரும் போகும் பொழுது மேலே இருந்து வந்த அண்ணன் கால் தடுக்கி விட்டு கீழே விழுகிறான். கால் தடுக்கி கீழே விழுகும் பொழுது நேராக அந்த தம்பி மேலே விழுந்தாச்சு. இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கீழே சாயிறாங்க. சாஞ்சா கீழே அடிபட்டு மௌத்து. யாருங்க? இந்த 2 பேருக்கு மௌத்து. அப்படி மௌத்தாகும் பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், அதில் முதல் நபரை, அதாவது நன்மைகள் செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் பாவத்துக்கு வந்தார் இல்லையா, அவன் நரகத்துக்கும், இவ்வளவு காலம் பாவம் செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் நன்மைக்கு வந்தார் இல்லையா, அவர் சொர்க்கத்துக்கும் அனுப்பப்பட்டது என்பதாக எழுதுகிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அடுத்த நொடி என்ன நடக்கும் நம்ம தெரியாது. அதனால் சின்ன ஒரு அறிவுரை, சின்ன ஒரு யோசனை, நாம் எந்த நிலையில் மௌத்தாகணும்னு நினைக்கிறோமோ, பல பேருக்கு ஆசை இருக்கும், நான் தொழுக நிலையிலே மௌத்தாகணும், பல பேருக்கு நாம் நோன்பு வச்ச நிலையிலே மௌத்தாகணும், பல பேருக்கு நான் ஹஜ்ஜில் போய் மௌத்தாகணும், பல பேருக்கு நான் மதீனாவில் இருக்கும் பொழுது மௌத்தாகணும், இன்னும் பல பேருக்கு ரவுதாவிற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லிக்கொண்டே நான் மௌத்தாகணும் ஆசைகள், பல ஆசைகள் இருக்கு. அப்படி ஆசைப்படக்கூடியவர்கள், அவர்களுக்கான ஒரு சின்ன செய்தி, நம்ம எந்த நிலையில் மௌத்தாகணும்னு நினைக்கிறோமோ அதை அதிகமாக செய்யணும். நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு மௌத்தாகணுமா, அந்த கலிமாவை அதிகமாக சொல்லணும். நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொடர்போடு அவருடைய மஹப்பத்தோடு மௌத்தாகணும்னு நினைக்கிறோமா, ஸலவாத் அதிகமாக சொல்லணும். அடுத்த நொடியில் எந்த நொடியில் நமக்கு மௌத்து வரும்னு தெரியாது. நம்ம பேசுகிற பேச்சுகள், சில தேவையில்லாத பேச்சை பேசுவோம், பேசிகிட்டு இருக்கும்போதே மௌத்து வந்துடும். சமீபத்தில் பார்த்த ஒரு செய்தி, ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாரு, எடுக்க மௌத்து. இப்படி எந்த நேரத்தில் நமக்கு மௌத்து வரும்னு தெரியாது. ஆனால் அந்த மௌத்திற்கான தயாரிப்புகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் எந்த நேரத்தில் மௌத்தாக போகிறோம் என்று நமக்கு தெரியாது. மௌத்தாகக்கூடிய நேரத்தில் நாம் நன்மைகளோடு மௌத்தாகுவோம். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக இந்த ஸலவாத் நம்ம சொன்னோம் இல்லையா, மௌத்துன்னு வரும்போது நமக்கு இருக்கிற ஒரு பயம் என்ன, சக்கராத்துடைய வேதனை. சக்கராத்துடைய வேதனை நமக்கு ஒரு அச்சுறுத்தல். ஆனால் அந்த அச்சுறுத்தலையும் கூட லேசாக்கக்கூடிய, சக்கராத்துடைய வேதனையை லேசாக்கக்கூடிய ஒரு சிறந்த அமல் என்று ஒன்று இருக்குமானால் அது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஓதுகிற ஸலவாத்துகள் இருக்கு இல்லையா, அந்த ஸலவாத்துகள் நம்முடைய சக்கராத்துடைய வேதனை லேசாக்கும். இமாம் அஹ்மது பின் சாபித்துல் மக்ரபி ரஹ்மத்துல்லாஹ் இவர்கள் முற்காலத்தில் வாழ்ந்த பெரிய ஒரு ஜாஹிர். இன்னும் சொல்ல போனால் இவர்கள் ஸலவாத்துடைய விஷயங்களில் பல கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ஸலவாத்துகளை புதிதாக உருவாக்குவது, அதை கோர்வை செய்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு புகழ முடியுமோ அந்த அளவுக்கு புகழ்ந்த கவிதைகளை எழுதுவது, கோர்வை செய்வது இவருடைய வேலை. அப்படி கோர்வை செய்யும் பொழுது அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, நான் ஒரு நாள் கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து நான் ஸலவாத்தை எழுதிட்டு இருக்கிறேன். எழுதிட்டு இருக்கும் பொழுது திடீர் என்று எனக்கு ஒரு தூக்கம் ஏற்பட்டது. அந்த தூக்கத்தில் எனக்கு வந்த கனவு, நான் இருக்கக்கூடிய இடம் ஒரு மஹ்ஷர் மைதானத்தை போல் வெட்ட வெளியில் நான் இருக்கிறேன். என்னை சுற்றி யாரும் கிடையாது. யாராச்சும் இருக்காங்களான்னு நான் தேடி போகும் பொழுது ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் நான் உள்ளே நுழையிறேன். உள்ளே போகிறதுக்கு நான் வரும்போது உள்ளே எல்லாமே உட்காந்துருக்குறான், மக்கள் உட்காந்துருக்குறான். உள்ளே கால் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்படி கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லாத அந்த இடத்துல நான் நிற்கும் பொழுது அங்கு மெஹராபில் ஒரு ஆள் உட்காந்துருந்தான். அந்த மெஹராபில் இருக்கக்கூடியவர் சொன்னார், உள்ளே வாங்க, என் இடத்துல உட்காருங்க அப்படின்னா. அப்போ அந்த இடத்துல நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவங்க இடத்துல உட்கார்றவங்களுடைய தண்டனையை பற்றி சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரியாதா?
அதாவது ஒரு ஆளுடைய பதவி, ஒரு ஆளுடைய அந்தஸ்து, அதை தட்டி பறிக்கக்கூடியவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு தெரியாதா? மெஹராபில் இருக்கிறதுங்கிறது ஒரு தனி அந்தஸ்து. அதை நான் வந்து உட்காரும் பொழுது எனக்கு அதில் பாவம் சேரும், அதனால நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நிற்கிறான். அடுத்த வார்த்தை வருது அங்கிருந்து, கீழே இருக்கிற மனிதர்கள்லாம் சொன்னாங்க, ஃபஸ்ஸஹு யஃப்ஸஹில்லாஹு லக்கும், நீங்கள் இந்த இடத்துல இடம் கொடுங்க, அவர் வர்றதுக்கு இடம் கொடுங்க, மறுமையில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொர்க்கத்தில் விசாலமான இடத்தை தருவான்னு சொன்னாங்க. அதை கேட்டவர்கள் வழியை விட்டு உள்ளே விடுறாங்க. ஒரு நேராக மெஹராபுக்கு போயாச்சு. மெஹராபில் இருக்கிறவங்க பக்கத்தில் போய் நிற்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு மனிதரை பார்த்தது கிடையாது, அவ்வளவு பிரகாசமான ஒளிமயமான ஒரு முகம், அந்த மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்தது கிடையாது. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்போ நான் எனக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுச்சு, யார் இவர் இவ்வளோ அழகாக இருக்கிறாரு, இவருடைய பேர் நமக்கு தெரியணும், இவருடைய நெசப், அதாவது இவர் எந்த குடும்பத்தை சார்ந்தவர், ஒருவேளை அஹ்லு பைத்தா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சி கேட்குறாங்க. உங்களுடைய பெயர் என்ன? அதையும் சும்மா கேட்கல, ஒ பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹையும் அவனுடைய ரசூலையும் முன்னிறுத்தி கேட்கிறேன், உங்களுடைய பெயர் என்ன, உங்களுடைய குடும்பம் என்ன? பதிலுக்கு அவங்க சொன்னாங்க, இஸ்மி ஃபரூமான், என்னுடைய பெயர் ஃபரூமான், வ நஸபி அன மின் மலாயிகத்தில் ரஹ்மான், நான் ரஹ்மானுடைய மலக்குமார்களில் ஒருவன் என்பதாக அந்த மனிதர் சொன்னார். இன்னும் மனுஷமார் இருக்கிறாரு, மலக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு நான் மறுபடியும் அதே கேள்வி கேட்டேன். இப்படி தொடர்ந்து அப்படி கேட்கும் பொழுது கடைசியில் அவர் சொன்னார், நீங்கள் எந்த அல்லாஹையும் ரசூலையும் முன்னிறுத்தி கேட்கிறீர்களோ அந்த அல்லாஹ் ரசூலின் மீது சத்தியமாக நான் மலக்குனேன். அடுத்த வார்த்தை வருது, நீங்கள் மலக்காக இருந்தால் எல்லாமே மனுஷனாக உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்த மனுஷங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஏன் உட்கார்ந்துருக்கிறீங்க? அதற்கும் பதில் வருகிறது, இவர்கள் யாரும் மலக்குமார்கள், மனிதர்கள் கிடையாது, வந்திருக்கிறவங்களாம் மலக்குமார்கள். மலக்குமார்கள் மனித தோற்றத்தில் வந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அப்போ அந்த இடத்துல நான் திருப்பி கேட்டேன், மலக்குமார்களில் மிகவும் நெருங்கிய மலாயிகத்துல் முகர்ரபீன் என்று சொல்லக்கூடிய அந்த 4 பேர் இங்கே இருக்கிறாங்களான்னு கேட்டேன். ஆமாம் இருக்கிறாங்க. அது நீண்ட ஒரு செய்தி, தொடர்ந்து சொல்கிறாங்க. அது கடைசியில் வரக்கூடிய ஒரு வார்த்தை, எனக்கு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டுங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்து எனக்கு சலாம் சொன்னார். அந்த மனிதரிடத்தில் கேட்டேன், நீங்கள் தான் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமா? ஆமாம். எனக்கு ஏதாவது வசியத் செய்யுங்க, ஏதாவது எனக்கு உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சில உபதேசங்கள் கேட்டேன். அதற்கடுத்ததாக நான் அவர்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வச்சேன். என்ன அப்படின்னா, நான் மௌத்தாகும் பொழுது என்னுடைய சக்கராத்துடைய வேதனை லேசாக இருக்கணும், என்னுடைய ரூஹை கைப்பற்றும் பொழுது ரொம்ப லேசாக என்னுடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும் என்பதாக நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அப்போ பதிலுக்கு அவர்கள் சொன்னார்கள், அக்ஸரி ஸலாத அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகளை அதிகப்படுத்துங்கள், உங்களுக்கு நான் ரூஹை லேசாக கைப்பற்றுவேன் அப்படின்னா. அப்படியானால் இந்த ஸலவாத்துகளை ஓதுவதன் மூலமாக நமக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இம்மை மறுமையுடைய வெற்றியும் இந்த ஸலவாத்துகளில் அடங்கியிருக்கிறது. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்திடுவானாக. அந்த ஸலவாத்துகளின் மூலமாக இம்மை மறுமையில் ஈடேற்றம் பெறக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக. குறிப்பாக நாம் இவ்வளவு நேரம் எந்த மரணத்தை பற்றி பேசினோமோ அந்த மரணத்துடைய சிந்தனைகளோடு, அந்த மௌத்துடைய சிந்தனைகளோடு வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. இறை இல்லமாம் காபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்காவனமான ரவுதா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் படமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் வாழடிய வாழையாக அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. நாம் இந்த ஜும்மாவுடைய சபையில் எப்படி ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்ற நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுன்னத்தில் ஊடா வரக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.